ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையிலேருந்து என்ன மாதிரியான ஒரு அறிவிப்புகள் வெளியாகி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நியமன தேர்வோட தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. நியமன தேர்வு தேதி எப்போ சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரில. அப்படின்னா நியமன தேர்வு தேதி வந்து பார்த்திங்கன்னா மே 12 to 18 நியமன தேர்வு தேதி கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே கண்டக்ட் பண்ணி உடனே முடிக்கணுன்ற ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துடுச்சுங்க. இதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா படிக்க உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வந்து ரத்து ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துருக்கணுன்ற இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனத்தை தாங்க குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் சொல்லியிருந்தாங்க, நிறைய தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க, தேர்வர்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை மற்றும் மேல்நிலை ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே நியமிக்க வேண்டும், நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு கண்டக்ட் பண்ணிவிட்டுங்க, நியமன தேர்வை எழுதி பாஸ் பண்ணுங்கள், அப்போ தாங்க ஒர்க்கு கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த கிட்டத்தட்ட இந்த 6% பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நியமன தேர்வு ரத்தாகும் என நினைத்து கொண்டு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இறுதி நேரத்தில் நீங்கள் தோல்வியடைய 100% வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக படிக்கிறது மட்டும்தாங்க உங்களுடைய முழு ஆம்பிஷனாக இருக்கணும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா கூடிய சீக்கிரம் இன்றிலிருந்து கணக்கு வச்சா கூட உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 20 நாட்கள் தாங்க இருக்குது, அதாவது நியமன தேர்வுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது UGTRB எக்ஸாம் நடக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா UGTRB எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலி இடங்கள் அதிகரிச்சிருக்குங்க. காலி இடங்கள் அதிகரிச்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு UGTRB எக்ஸாம் நடக்குதுன்னா சும்மாவாங்க. அதாவது 2012வது பேட்சுக்கு மட்டும்தாங்க இது நடக்கும் அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாமே வேறு வெளியே இருக்குங்க. மற்ற பேட்சுக்கு கிடையாதுங்க. 2012வது பேட்சுக்கு மட்டும்தாங்க இது நடக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வெளியாயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.